வணக்கம். தமிழ்நாடு ஃபுட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். எதுக்கு அந்த வேண்டுகோள்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணவங்களாம் ஹிந்திக்காரங்க. சாப்பாடு ஒரு அண்ணன் பேஷண்ட்னா அது ஒரு 10 கிலோ பிடிக்கும். அந்த மாதிரி அண்ணன் பேஷண்ட் இருக்குது. அதை டேனேஜ் திறந்து அந்த சாப்பாடு அங்கே கொட்டுறாங்க. அது ஏன்னு கேட்டேன், ஏங்க சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு இனிமேல் நைட்டில் யாரும் வரமாட்டாங்க, வேஸ்ட்டு தான் போய்டும், காலையில் வச்சு மிஸ் முடியாது அப்படின்னா. ஒரு அளவாக சமைச்சு அளவாக பரிமாறல, எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, வேலை என்ன அது மட்டும் பார்த்துட்டு போங்க, தேவையில்லாம் அறிவிச்சு வராதிங்க, சாப்பிட வரையா சாப்பிட மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்துக்கு பிறந்தவன் தான். நெல் அறுத்து களத்தில் பதறு வீழ்ந்தவே நாங்கள் துடிச்சு போயிடுறோம். பதறு வீழ்ந்தவே துடிச்சு போகிறோம். நாங்கள் ஒரு நெல் கதிரை தலை சாஞ்சாலே எங்கள் தலை சாஞ்ச மாரியே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. ஒரு நெல் கதிரை அறுத்து களத்தில் சேர்த்து களத்திலிருந்து வண்டியில் ஏற்றி இங்கே சிடி சைடு விற்று அதை அரிசியை ஆக்கி இவங்களுக்கு அரிசியை கொண்டு கொடுக்கும்போது அந்த அரிசியை பதம் பார்த்து வேக வச்சு அதை ஒரு சீரான பதமாக பார்த்து சரி ஈஸி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கொஞ்சமாக பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இப்படி இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க. எத்தனையோ மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இந்த சென்னை சிட்டியில் 2 வேளை சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் கண் கூட நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பேத்துக்கு நான் சாப்பாடு வாங்கி தர முடியாது. என் கண் முன்னே இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன். ஆனால் அந்த டைமுக்கு நான் எங்கேயும் சாப்பாடு வாங்கி தருவேன். நானே பசியோடு தான் போனேன். ஆனால் அதை பார்த்த பிறகு நல்லா அந்த சாப்பிட முடியாமல் சூழ்நிலை நான் திரும்பி வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ கிடையாது, ஒரு அவேர்னஸ் பலகை கிடையாது. அங்கே எல்லா ஹோட்டல்லையும் ஒரு அவேர்னஸ் பலகை இருக்கணும். ஹோட்டலேருந்து உணவு வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஹோட்டலும் இது வரைக்கும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும். சென்னை சிட்டி ஹோட்டல் அது மொத்தம் எல்லா ஹோட்டலும் இப்படி தான் இருக்குதுன்னா தெரியல. தமிழ்நாடு ஹோட்டலில் மொத்த ஹோட்டலையும் இந்த அவேர்னஸ் வீடியோ போகணும். ஸோ அவங்க ஒரு விளம்பர பதாக இருக்கணும். உணவை வீணாக்காது கொஞ்சம் ஒரு குறும்படம் போடணும். ஒரு உணவு பதாக இருக்கணும். ஒரு வீடியோ அவேர்னஸ் கொடுக்கணும். சினிமா தியேட்டர்லேயும் மால்கள்லேயும் நம்ம புகைப்பிடிக்கூடாது, கேன்சர் உண்டாகும், ட்ரிங்கிங் பண்ணக்கூடாது, டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறேன். நம்ம உணவை வீணாக்காதுன்னு சொல்லி சினிமா தியேட்டரில் நம்ம அலௌன்ஸ் பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க சினிமா தியேட்டரில்? அதை பண்ணலாமே. ஆனால் இது வரைக்கும் எந்த சினிமா தியேட்டரில் அதுமாரி அவேர்னஸ் வீடியோ கொண்டு வரல. அதுதான் இந்த ஃபுட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். உணவை வீணாக்காதீர்கள்னு சொல்லுங்கள். ட்ரிங்க்ஸ் அடித்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க, டிரைவிங் பண்ணக்கூடாதுன்றாங்க. புகைப்பிடித்தால் கேன்சர் வரும், புற்றுநோய் உண்டாகுன்னு சொல்கிறாங்க. ஏன் உணவு வீணாக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு பிடி உணவு வீணடிப்பது சுலபம், விளைவிப்பது கடினம். அது உழைக்கிற விவசாயிகள் தான் தெரியும் அதோட கஷ்டம். சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது, உட்காந்து பணம் வாங்கி போடுறவங்களுக்கு தெரியாது, காசு கொடுத்து உணவு வாங்குறவங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. உண்ணும் உணவை வீணாக்காமல் இருப்பதே நாம் செய்யும் முதல் அன்னதானம். ஸோ தயவுசெய்து யாரும் உணவு வீணாக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம விவசாயமே இல்லாமல் நிலைமை உண்டாகலாம். அடுத்த ஜெனரேஷன் நம்ம டேப்லெட் தான் நம்ம சாப்பிட்ற நிலைமை கொண்டு வர சூழ்நிலை இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், உணவு யாரும் வீணாக்காதீர்கள். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு பணிவான வேண்டுகோள். தியேட்டர்லேயும் இந்த அவேர்னஸ் வீடியோ போடுங்க. உணவை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ கொண்டு வாங்க. ஒரு அவேர்னஸ் பலகை போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அவேர்னஸ் பலகையை நான் வச்சிருக்கிறேன். அது நான் இந்த ஐடியில் போடுறேன். அது உங்கள் டிபார்ட்மெண்ட் சொன்னேன்னா கண்டிப்பாக நானே அந்த அவேர்னஸ் பலகையை அதில் எல்லா ஹோட்டல்லையும் போட்டுறேன். எனக்கு நீங்கள் அதை பரிஞ்சு கொடுத்தா நானே அது பிரிண்ட் எடுத்து போட்டுறேன். ஸோ அந்த விளம்பர பலகை எப்படின்னு கொஞ்சம் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியாக தப்போ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பாய். மத்தடம் தாளம் தட்டிடணும், முத்து போல் பாட்டு
கட்டிடணும் மொத்தமா வாழ்த்து சொல்லிடணும்